வணக்கம். இந்த வீடியோல 2017 நெட் மேத்தமேட்டிக்ஸ்ல கேட்ட ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். ஸோ, நீங்க இந்த கேள்விய படிச்சு பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? Sn be a permutation group of n letters and An be the alternating groups and C star be the non-zero complex numbers under multiplication. ஓகே, இதெல்லாம் நோட்டேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. இங்க என்ன கேள்வினா, which of the followings are correct statement? 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் குடுத்துட்டு, இதுல இதெல்லாம் கரெக்ட்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். ஃபார் எவ்ரி இன்டிஜர் n greater than or equal to 2, there is a non-trivial homomorphism from Sn to C star. Snல இருந்து C starக்கு ஒரு non-trivial homomorphism இருக்குன்னு சொல்றாங்க. அதே போல ஆப்ஷன் Bல அப்படி கிடைக்கிற அந்த ஒரு non-trivial homomorphism யூனிக்கா இருக்குன்னு சொல்றாங்க. அதே போல தான் அடுத்த 2 ஆப்ஷன்ல Snக்கு பதிலா An குடுத்திருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ ஒரு ஆப்ஷன்ஸா சால்வ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் ஏல குடுத்திருக்கிறது Snல இருந்து C starக்கு ஒரு நான் ட்ரிவியல் ஹோமோமார்பிசம் எக்ஸிஸ்ட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த n வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. ஃபார் எனி இன்டிஜர் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை சால்வ் பண்ணுறதுக்கு 2 ரிசல்ட் ரீகால் பண்ணணும். இதில் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்து இந்த நான் இப்போ எழுதுறானே, ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்து பையின்னு ஒரு ஹோமோமார்பிசம் ஜியிலிருந்து ஜி டேஷ்க்கு போணுச்சுன்னா கர்னல் ஆஃப் பையன்றது நார்மல் சப்குரூப் ஆஃப் ஜியா இருக்கும். ரெண்டாவது ரிசல்ட் ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் தியரம். அது என்ன சொல்லுது? பையின்னு ஒரு ஹோமோமார்பிசம் ஜியிலிருந்து ஜி டேஷ்க்கு போனா இந்த கோஷன் குரூப் ஜி ஓவர் கர்னல் ஆஃப் பைன்றது ஐசோமார்பிக் டு பை ஆஃப் ஜியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பை ஆஃப் ஜின்றது சப் குரூப் ஆஃப் ஜி டேஷா இருக்கும். ஓகேங்களா? இந்த ஒரு கோஷன் குரூப் வந்து அந்த கோ டொமைன்ல இருக்க அந்த சப் குரூப்புக்கு ஐசோமார்பிக்கா இருக்குன்றாங்க. இந்த இமேஜ் ஆஃப் பைக்கு ஐசோமார்பிக்கா இருக்குன்னு சொல்றாங்க. இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போறோம். ஸோ ஆப்ஷன் ஏல பாருங்க, எஸ்என்ல இருந்து சி ஸ்டாருக்கு நான் ட்ரிவியல் ஹோமோமார்பிசம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சப்போஸ் அப்படி இருந்திருந்ததுன்னா என்ன நடக்கும்? பையின்னு ஒரு ஹோமோமார்பிசம் எஸ்என்ல இருந்து இங்கே வேற ஒரு நோட்டேஷன் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, நம்ம பையின்னு ஒரு ஹோமோமார்பிசம் எஸ்என்ல இருந்து சி ஸ்டாருக்கு எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும்? கர்னல் ஆஃப் பை வந்து எஸ்என்னோட நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். எஸ்என்ல நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். இந்த தீரத்து வழியே அதை சொல்லலாம். சரிங்களா? அண்டு சப்போஸ் எஸ்என்னோட நார்மல் சப் குரூப்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த நார்மல் சப் குரூப்ஸை கர்னலாக வச்சுக்கிற மாதிரி ஒரு குரூப் ஹோமோமாரிசம் இருக்குமா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். அப்போ எஸ்என்னோட நார்மல் சப் குரூப்ஸ்லாம் என்னன்றது நமக்கு தெரியணும். எஸ்என்னோட நார்மல் சப் குரூப்ஸ் நம்ம கண்டுபிடிச்சுன்னு வச்சுங்களேன். பொதுவாக எஸ்என் என் நாட் ஈக்குவல் டு 4ங்கும் பொழுது இதோட நார்மல் சப் குரூப்ஸ்லாம் வந்து சிங்கிள்டன் ஜி, ஏஎன், எஸ்என். ஓகேங்களா? இந்த 3 நார்மல் சப் குரூப்ஸ் தான் இருக்கும். S4 தவிர மற்ற எல்லா எஸ்என்ஸ்லையும் வந்து இது 3 தான் அதோட நார்மல் சப் குரூப்ஸ். S2 பார்த்தீங்கன்னா S2ல பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள்டன் ஜியும் A2வும் ஒன்று தான். A2ன்றது வந்து ட்ரிவியல் குரூப்பாக இருக்கும் S2ல. ஓகே, S4ல மட்டும் நமக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா நார்மல் சப் குரூப் இருக்கும். ஒரு கிளைன் 4 குரூப் அங்கே இருக்கும் S4ல. ஓகேங்களா? ஓகே, இதுதான் டோட்டலாக இருக்க இந்த எஸ்என்ஸோட நார்மல் சப் குரூப். சிமெட்ரிக் குரூப்போட நார்மல் சப் குரூப்ஸ் இப்படி தான் இருக்கும். பெர்முட்டேஷன் குரூப், சிமெட்ரிக் குரூப் எல்லாம் ஒன்று தான். சரிங்களா? ஓகே, இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது? நம்ம இந்த விஷயத்தை முதல்ல எடுத்துப்போம். S4 மட்டும் விட்டுட்டு மீத இருக்க எல்லா எஸ்என்னுக்கும் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். எஸ்என்ல பார்த்தீங்கன்னா கர்னல் ஆஃப் பையா ஆகிறதுக்கு மூணு சப்குரூப்புக்கு சான்சஸ் இருக்கு. ஒன்று சிங்கிள்டன் ஜி வந்து கர்னல் ஆஃப் பையா இருக்கலாம், இல்லை ஏஎன் இருக்கலாம், எஸ்என் இருக்கலாம். இல்லை இது ஒன்று இருக்க மாதிரியும் அந்த ஹோமோமார்பிசம் எக்ஸிஸ்ட் ஆகுதான்றது பார்ப்போமே. முதல்ல கேஸ் 1ல் கர்னல் ஆஃப் பை வந்து சிங்கிள்டன் ஜியா இருந்தா என்ன நடக்கும்ன்றத பாருங்க. கர்னல் ஆஃப் பை சிங்கிள்டன் ஜின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் தீரத்து வழியா என்ன சொல்லிடலாம்? எஸ்என் ஓவர் கர்னல் ஆஃப் பைன்றது என்ன? சிங்கிள்டன் ஜி இஸ் ஐசோமார்பிக் டு பை ஆஃப் எஸ்என் which is subgroup of C star அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இங்க பாருங்க, எஸ்என் ஓவர் சிங்கிள்டன் ஜி இது என்னவா இருக்கும்?
இது ஐசோமார்பிக் டு Sn, ரைட்? இப்ப இதுல இருந்து நீங்க என்ன சொல்லலாம்? Sன்றது வந்து ஒரு நான் எபிலியன் குரூப். when n is greater than 2, n equal to 2ங்கும்போது அது வந்து பாத்தீங்கன்னா எபிலியன் குரூப்பா இருக்கும். n greater than 2ல Snலாம் வந்து நான் எபிலியன் குரூப். இங்க என்ன சொல்றோம்? இந்த நான் எபிலியன் குரூப் இந்த சி ஸ்டாரோட ஒரு சப் குரூப்போட ஐசோமார்பிக்கா இருக்குன்னு சொல்லி வருது. இந்த கர்னல் ஆஃப் பை சிங்கிள்டன் ஜீன் எடுத்துக்கும் பொழுது இது நடக்குமா? இது நடக்காது. இது ஒரு நான் எபிலியன் குரூப். Snன்றது நான் எபிலியன். பை ஆஃப் Snன்றது சப் குரூப் ஆஃப் சி ஸ்டார். சி ஸ்டார் வந்து எபிலியன் குரூப். எனி சப் குரூப் ஆஃப் an எபிலியன் குரூப் இஸ் எபிலியன். ஸோ இது எபிலியன் இருக்கும், இது நான் எபிலியன். ரெண்டு குரூப் ஐசோமார்பிக்கா இருந்தா ஒன்னு எபிலியனா இருந்தா இன்னொன்னு எபிலியனா தான் இருக்கணும். ஆனா இங்க அது நடக்கல. அதுதான் இங்க கான்ட்ரடிக்ஷன். ஓகே, அப்ப கர்னல் ஆஃப் பை சிங்கிள்டன் ஜின்னு எடுத்துக்கிறது தப்பு. இத சிங்கிள்டன் ஜி வந்து நார்மலா இருக்க மாதிரி, சரி, சிங்கிள்டன் ஜி வந்து கர்னலா இருக்க மாதிரி ஹோமோமார்பிசம் எக்ஸிஸ்ட் ஆகுது. n கிரேட்டர் than 2 இருக்கும் பொழுது தான் அது. n ஈக்குவல் டு 2 இருந்தா தான் என்ன ஆகும்? இந்த Snன்றது சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் 2. அப்ப ரெண்டு ஆர்டர்ல சி ஸ்டார்ல ஒரு எபிலியன் குரூப் கிடைக்கும், பிளஸ் ஆர் மைனஸ் 1 இருக்கிறது. ஓகேங்களா? அந்த குரூப் கிடைக்கும். அப்ப அங்க வந்து ஒரு நான் ட்ரிவியல் ஹோமோமார்பிசம் இருக்கும். அது இந்த கேஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிளியர் ஆயிடும் பாருங்க. அடுத்த கேஸ் என்ன வருதுன்னா, பொதுவா அதாவது n கிரேட்டர் than 2 இருக்கும்போது கர்னல் ஆஃப் பைய சிங்கிள்டன் ஜியா வச்சுக்கிற மாதிரி ஹோமோமார்பிசம் டைம் எக்ஸிஸ்ட் ஆகாது. இது ஒரு கேஸ் முடிஞ்சிருச்சுங்களா? அடுத்த கேஸ்ல கர்னல் ஆஃப் பை வந்து an இருந்தா என்ன ஆகும்? Sn over an by first isomorphism theorem. This is isomorphic to pi of Sn, which is less than or equal to, which is a subgroup of C star. இந்த Snன்றது isomorphic to Z2. இதோட ஆர்டர் n ஃபேக்டோரியல், இதோட ஆர்டர் n ஃபேக்டோரியல் by 2. அப்ப இந்த கோஷன் குரூப்போட ஆர்டர் வந்து 2. சரிங்களா? எனி குரூப் ஆஃப் ஆர்டர் 2 is isomorphic to Z2. அப்ப Z2 வந்து பை ஆஃப் Snக்கு ஐசோமார்பிக்கா இருக்கு. அப்ப பை ஆஃப் Snன்றது இங்க என்னன்னா, இங்க 2 ஆர்டர்ல இருக்க குரூப் வந்து -1 +1 போகிறதா. இப்ப கர்னல் ஆஃப் பைய an ஆவும் இமேஜ் ஆஃப் பை வந்து -1 to -1 and +1 இருக்க மாதிரி ஒரு குரூப் ஹோமோமார்பிசம் எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த ஹோமோமார்பிசம் ஒன்றும் இல்லை, இப்படிதான் மேப் பண்ணும். இங்க இருக்க பெர்முடேஷன்ஸை சிக்மாவை எங்க மேப் பண்ணும்னா -1 இஃப் சிக்மா இஸ் ஆட், 1 if sigma is even. இதுதான் இந்த நான் ட்ரிவியல் ஹோமோமார்பிசம். இங்க பாருங்க, நமக்கு n is equal to 2ங்கும் போது இந்த an-ம் சிங்கிள்டன் ஈயும் ஒண்ணுதாங்க. ஏன்றது வந்து ட்ரிவியல் குரூப். அப்ப இந்த மாதிரி வந்துடும். அங்க வந்து ஒரு நான் ட்ரிவியல் குரூப் கிடைக்கும். n is equal to 2ங்கும் போது இப்படி ஒரு நான் ட்ரிவியல் குரூப் கிடைக்கும். n நாட் இஸ் ஈக்குவல் டு 2 நாட் ஈக்குவல் டு 4ங்கும் போது கர்னல் ஆஃப் பைய ஏஎன்ன்றது எடுக்கிறது வழியா ஒரு நான் ட்ரிவியல் குரூப் நமக்கு கிடைக்குது. ஓகே, இப்ப ஒரு நான் ட்ரிவியல் குரூப் கிடைச்சிருச்சு. இன்னொரு கேஸ் இருக்கு, அதையும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இந்த Sn-ஆ இருந்தது என்ன ஆகும்? கேஸ் 3, கர்னல் ஆஃப் பை வந்து Sn-ஆவே இருக்கலாம். Sn-ஆவே இருக்கும்போது by first isomorphism theorem Sn over Sn is isomorphic to pi of Sn, which is less than or is equal to, இந்த சிம்பிள் தான் less than or is equal to, இது சொல்லும்போது it's a subgroup of C star. ஓகே, இது வந்து is isomorphic to singleton G, ட்ரிவியல் குரூப்பா இருக்கும். இதோட ஆர்டர் வந்து ஒன்று தான், ஒரே எலமெண்ட் மட்டும் வச்சிருக்க அந்த குரூப் வந்து it's isomorphic to ட்ரிவியல் குரூப். that is a trivial group, right? அப்ப இந்த ஹோமோமார்பிசம் என்னன்னா ட்ரிவியல் ஹோமோமார்பிசம். கர்னல் ஆஃப் பைய Sn-ஆவே வச்சுக்கிற மாதிரியான, அதாவது கர்னல்ல உங்களுக்கு Sn அப்படியே வந்துருதுன்னா என்ன பண்றீங்க? உங்களோட மேப் வந்து உங்களோட மேப் வந்து ஐடென்டிட்டிக்கு மேப் பண்ணிட்டு இருக்கேன் எல்லா எலமெண்ட்டையும். ஓகே, ஸோ அப்ப n நாட் ஈக்குவல் டு 4ன்னு இருக்கும் பொழுது Snல இருந்து C ஸ்டாருக்கு ஒரு நான் எபிலியன் குரூப் வந்து நமக்கு நான் ட்ரிவியல் குரூப் வந்து கிடைச்சிருது. கர்னல் ஆஃப் பைய an-ஆ வச்சுக்கிற மாதிரி ஒரு நான் ட்ரிவியல் குரூப் வந்து கிடைக்குது. இதே S4-ஆ இருக்கும் பொழுது கட்டாயம் ஏஎன்ல வந்து ஒன்று கிடைச்சிரும். இதுதான். ஆனா ஓகே, இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட்ன்றதை நம்ம சொல்லிடலாம். எல்லா கேஸ்லையும் கிடைச்சிருது. ஈவன் இது n is equal to 4ங்கும் பொழுதும் ஏஎன்ன்றது வந்து
A4ன்றது வந்து இட்ஸ் அ நார்மல் சப் குரூப் ஆஃப் S4. அப்புறம் பை திஸ் ஆர்குமெண்ட் நம்ம சொல்லிரலாம் ஒரு நான் ட்ரிவியல் ஹோமோமார்பிசம் வந்து SNல இருந்து சரி S4ல இருந்து C ஸ்டார்க்கு போயிடுதுன்றத. ஆனா ஆப்ஷன் பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர் இஸ் எ யூனிக் நான் ட்ரிவியல் ஹோமோமார்பிசம்னு சொல்றாங்க. மத்த எல்லா இதுலயும் பார்த்தீங்கன்னா, மத்த எல்லா S4 தவிர மத்த எல்லா எஸ்என்ஸ்லயும் கர்னல வந்து சிங்கிள்டன் ஏ வச்சுக்கிற மாதிரி ஹோமோமார்பிசம் எக்ஸிஸ்ட் ஆகல. ஏஎன் வச்சுக்கிற மாதிரி ஒரு நான் ட்ரிவியல் ஹோமோமார்பிசம் எக்ஸிஸ்ட் ஆகுது. எஸ்என் கர்னலா இருக்க மாதிரி பார்த்தோம்னா ட்ரிவியல் ஹோமோமார்பிசம். அப்ப S4 தவிர மத்த எல்லா குரூப்புக்கும் பார்த்தீங்கன்னா, ட்ரிவியல் சாரி நான் ட்ரிவியல் ஹோமோமார்பிசம் ஒண்ணே ஒண்ணு தான் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஆனா S4ல எக்ஸ்ட்ரா ஒரு நார்மல் சப் குரூப் இருக்கு. அப்ப இத வச்சிருக்க மாதிரி ஒரு ஹோமோமார்பிசம் எக்ஸிஸ்ட் ஆகலாம். அப்படி எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா, இங்க வந்து 2 நான் ட்ரிவியல் ஹோமோமார்பிசம், 1க்கு மேல நான் ட்ரிவியல் ஹோமோமார்பிசம் எக்ஸிஸ்ட் இருக்கலாம். சப்போஸ் இதுல எக்ஸிஸ்ட் ஆகலன்னு சொல்லிட்டுனா, இதுக்கும் வந்து ஒரே ஒரு நான் ட்ரிவியல் ஹோமோமார்பிசம் தான் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். ஸோ எஸ்என்ல இருந்து சி ஸ்டாருக்கு யூனிக் நான் ட்ரிவியல் ஹோமோமார்பிசம் தான் இருக்கு அப்படின்னு சொல்ற ஆப்ஷன் பி சரின்னு சொல்லிடலாம். இப்ப அத சொல்றது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பை ஆஃப் எஸ்என் வந்து சி ஸ்டாருக்கு சப் குரூப்பா இருக்கு இல்லைங்க. இது வந்து இந்த சி ஸ்டார்ல இப்படி ஒரு குரூப் இல்லாம இன்னொரு குரூப் இருந்ததுன்னா, அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இன்னொரு ஹோமோமார்பிசம் வர சான்ஸ் இருக்கு. ஆனா நமக்கு என்ன தெரியும்னா, சி ஸ்டார்ல ஒரு ஃபைனைட் குரூப் இருக்குன்னா, அது ஒரு யூனிக் குரூப். n ஆர்டர்ல ஒரு குரூப் இருக்குன்னா, ஒரு ஃபைனைட் குரூப் இருக்குன்னா, அது வந்து nth ரூட் ஆஃப் யூனிட்டி தான் சி ஸ்டார் பொறுத்தளவு. இது பாருங்க இது செகண்ட் ரூட் ஆஃப் யூனிட்டி. -1 + 1 தான் இங்க இருக்கும். இது வந்து எக்ஸ். ஓகேவா? ஓகே. இப்ப இங்க இந்த ஆப்ஷன் பி சரின்னு சொல்றது. இப்போ ஆப்ஷன் ஏ வந்து சரின்னு சொல்லிட்டோம். அது ஓகே தானே? கர்னல் ஆஃப் பைய ஏஎன்னு நம்ம எடுக்கும் பொழுது ஒரு நான் ட்ரிவியல் ஹோமோமார்பிசம் கிடைக்குது. அந்த ஹோமோமார்பிசம் இதுதான். நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஈவன் பெர்முடேஷன 1க்கும், ஆட் பெர்முடேஷன -1க்கும் மேப் பண்ணணும். இப்ப S4ல மட்டும் இன்னொரு ஹோமோமார்பிசம் இருக்க சான்சஸ் இருக்க மாரி தோணுது. இந்த K4 கர்னலா வச்சுக்கிட்ட ஒரு ஹோமோமார்பிசம் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அத மட்டும் செக் பண்ணிட்டோம்னா, சப்போஸ் அதுலயும் வந்து ஒரு நான் ட்ரிவியல் ஹோமோமார்பிசம் கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா, K4 வச்சுக்கிட்ட மாரி கிடைக்கலன்னு சொல்லிட்டோம்னா, யூனிக் நான் ட்ரிவியல் ஹோமோமார்பிசம் ஃப்ரம் SN to C ஸ்டார்ன்றது சரி. அது எப்படி செக் பண்றது? இதே போல தான். கேஸ் 4 எடுத்துப்போம். கேஸ் 4 என்ன சொல்லுது? கர்னல் ஆஃப் பை இஸ் ஈக்குவல் டு K4 இப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தென் பை ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் தியரம் Sn over K4 is isomorphic to pi of Sn which is a subgroup of C star. சரி இங்க S4 over K4. இதோட கார்டினாலிட்டி பார்த்தீங்கன்னா 6 வரும். ஓகே. இது வந்து 4 into 3 into 2 K4 ஆல டிவைட் பண்ணோம்னா we get K4 ஓட ஆர்டர் வந்து 4. இதோட ஆர்டரால டிவைட் பண்ணா இட் இஸ் 6. அண்ட் இது வந்து ஒரு நான் எபிலியன் குரூப். அப்ப எனி நான் எபிலியன் குரூப் ஆஃப் ஆர்டர் 6 இஸ் ஐசோமார்பிக் டு S3. இது ஒரு நான் எபிலியன் குரூப். இது பை ஆஃப் Snக்கு ஐசோமார்பிக்கா இருக்குன்னா, நமக்கு அகைன் கான்ட்ரடிக்ஷன். இது வந்து ஒரு எபிலியன் குரூப். பை ஆஃப் Snன்றது வந்து C ஸ்டாரோட சப் குரூப். இது எபிலியன், இந்த S3 வந்து நான் எபிலியன்றனால இந்த மாதிரி ஒரு பை எக்ஸிஸ்ட் ஆகாது. ஓகே. அப்ப கர்னல் ஆஃப் பை K4ன்னு வச்சுக்கிட்டது தப்பு. அந்த மாதிரி பை எக்ஸிஸ்ட் ஆகல. அப்ப எனி SNல இருந்து C ஸ்டாருக்கு ஒரே ஒரு நான் ட்ரிவியல் ஹோமோமார்பிசம் தான் இருக்கும். அந்த ஹோமோமார்பிசம் இதுதான். இந்த ஒரு ஹோமோமார்பிசம் தான் கிடைக்கும். எந்த SNஆ இருந்தாலும் வேற ஹோமோமார்பிசம் கிடைக்காது. ஸோ ஆப்ஷன் பியும் சரி. அடுத்தது ஆப்ஷன் சி அண்ட் டி. அங்க வந்து ஏஎன்ல இருந்து சி ஸ்டாருக்கு எத்தனை ஹோமோமார்பிசம் அதாவது நான் ட்ரிவியல் ஹோமோமார்பிசம் இருக்கா இல்லையான்றத பத்தி தான் கேள்வி. அது எப்படி? இப்ப ஏஎன்ல இருந்து சி ஸ்டாருக்கு ஒரு ஹோமோமார்பிசம் போகுதுன்றத வச்சுப்போம். அப்புறம் இந்த ஒரு ரிசல்ட்டை ரீகால் பண்ணிக்கணும். n greater than or equal to 5ங்கும் போது an சிம்பிள்னு தெரியும். இது வந்து சிம்பிள் குரூப். அதாவது இதுக்கு வந்து நான் ட்ரிவியல் ப்ராப்பர் நார்மல் சப் குரூப் இருக்காது. அதாவது சிங்கிள்டன் ஈயும் ஏஎன்னும் மட்டும்தான் ஒன்லி நார்மல் சப் குரூப்ஸ் ஆஃப் ஏஎன்னு வரும். அப்ப ஏஎனுக்கு இது 2 நார்மல் சப் குரூப் தான் இருக்கு. அப்புறம் ஆப்ஷன் டில வந்து n greater than or equal to 5ங்கும் போது there is no non-trivial homomorphism from AN to C ஸ்டார்னு சொல்றாங்க. அது சரியான்னு பார்ப்போம். அப்ப கேஸ் 1 எடுத்துப்போம். கேஸ் 1ல கர்னல் ஆஃப் பைய சிங்கிள்டன் ஜின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகுது?
an by singleton G is isomorphic to pi of an which is a subgroup of C star. இது பாருங்க இது anஆவே வரும் which is isomorphic to an. இந்த ans எல்லாமே வந்து when n greater than or equal to 5 anலாம் வந்து நான் abelian groups. அப்ப இது ஒரு நான் abelian group. இது isomorphic to a abelian groupனு வருது which is wrong. இப்ப கர்னல் ஆஃப் பையை சிங்கிள் ஜியா வச்சுக்கிற மாதிரி ஒரு ஹோமோமார்பிசம் எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்போ இங்கே ஹோமோமார்பிசம் எக்ஸிஸ்ட் ஆகலை இந்த ஒரு கேஸில். அடுத்த கேஸில் கேஸ் 2ல் கர்னல் ஆஃப் பை வந்து ஏஎன்னாவே வரும். அப்படி வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? ஏஎன் ஓவர் ஏஎன் இஸ் ஐசோமார்பிக் டு பை ஆஃப் ஏஎன் இஸ் அ சப்குரூப் ஆஃப் சி ஸ்டார். இது ஐசோமார்பிக் டு சிங்கிள்டன் ஜி. அப்போ இந்த பை ஆஃப் ஏஎன் வந்து இட்ஸ் அ ட்ரிவியல் குரூப்பு. இப்போ இந்த பையன்றது வந்து ட்ரிவியல் ஹோமோமார்பிசம். ஸோ ரெண்டு நார்மல் சப் குரூப் தான் ஏஎன் இருக்கு. அதில் ஒரு நார்மல் சப் குரூப் வந்து ட்ரிவியல் ஹோமோமார்பிசத்துக்கு வருது கர்னலா. இன்னொரு நார்மல் சப் குரூப் வந்து கர்னலா இருக்க மாதிரி எந்த ஹோமோமார்பிசம் எக்ஸிஸ்ட் ஆகல. அப்போ ஒரே ஒரு ஹோமோமார்பிசம் எக்ஸிஸ்ட் ஆகும் ஏஎன்ல இருந்து சி ஸ்டாருக்கு when n greater than or equal to 5ங்கும் போது அது ட்ரிவியல் ஹோமோமார்பிசம். அப்போ ஆப்ஷன் 5 சரிதான். there is no trivial homomorphism சரி நான் ட்ரிவியல் ஹோமோமார்பிசம் ஃப்ரம் ஏஎன் டு சி ஸ்டார் அப்படின்றது சரி. ஆப்ஷன் பி சரிங்க. அடுத்தது ஆப்ஷன் சியில் n greater than or equal to 3ங்கும் போது there is a non-trivial homomorphism from an to c starன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது n வந்து 3ஆ இருக்கும் பொழுதும் 4ஆ இருக்கும் பொழுதும் 5ஆ இருக்கும் போதும் இந்த மாதிரி எந்த இண்டிவிஜுவலாக இருக்கும் பொழுதும் greater than or equal to 3ஆ இருக்கும் போது ஏஎன்ல இருந்து சி ஸ்டாருக்கு ஒரு நான் ட்ரிவியல் ஹோமோமார்பிசம் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆனால் ஆப்ஷன் டிலேயே நம்ம என்ன சொல்லிட்டோம்? n greater than or equal to 5ங்கும் போது there is no non-trivial homomorphism. n ஈக்குவல் டு 3ங்கும் போது 4ங்கும் போதோ என்னன்றதை பற்றி நமக்கு தெரியாது, அது இன்னும் டிஸ்கஸ் பண்ணலை. ஆனால் n greater than or equal to 5ங்கும் போது there is no non-trivial homomorphismனு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ அந்த ஆப்ஷன் சி வந்து இங்கே தப்பு. there is a non-trivial homomorphism from an to c star when n is greater than or equal to 3 நாங்கள் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் 5 6 அதுக்கு மேலே இருக்கும் பொழுதுலாம் என்னோட வேல்யூ அப்படி இருக்கும் பொழுது இங்கே நான் ட்ரிவியல் ஹோமோமார்பிசமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்ஷன் சி வந்து டைரெக்டாக தப்புன்னு நம்ம சொல்லிடலாம். ஆனாலும் n ஈக்குவல் டு 3ங்கும் பொழுதோ 4ங்கும் பொழுது நான் ட்ரிவியல் ஹோமோமார்பிசம் இருக்கா இல்லையான்றதை மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ n இஸ் ஈக்குவல் டு 3ங்கும் பொழுது அதாவது A3 எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு நார்மல் சப் குரூப் இருக்கான்றதை பாருங்க. என்னென்ன நார்மல் சப் குரூப்ன்றதை பாருங்க. A3யோட நார்மல் சப் குரூப் வந்து அந்த குரூப்போட ஆர்டர் வந்து 3. இட் இஸ் 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 இட் இஸ் 3. இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எபிலியன் குரூப் ப்ரைம் ஆர்டரில் இருக்குது. இட்ஸ் அ சைக்ளிக். ஸோ எபிலியன். இதோட சப் குரூப்ஸ் எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். இதோட சப் குரூப்ஸோட ஆர்டர் வந்து இதர் 1 ஆர் 3 தான் இருக்கும். அப்போ அதோட சப் குரூப்ஸ் வந்து சிங்கிள்டன் இ ஒரு சப் குரூப்பு, அப்புறம் A3 இது 2 தான் சப் குரூப்பு. இதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஸ் 1 சிங்கிள்டன் இ வச்சிருக்க மாதிரி இருந்தால் என்ன ஆகும்? பை இதை வச்சிருக்க மாதிரி இருந்ததுன்னா பை ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் தியரம் A3 ஓவர் சிங்கிள்டன் ஜி இஸ் ஐசோமார்பிக் டு பை ஆஃப் A3 which is a subgroup of C star. இங்கே பாருங்க A3 ஓவர் சிங்கிள்டன் ஜி இது பாருங்க இதோட ஆர்டர் வந்து 3, இதோட ஆர்டர் 1. ஸோ இட் இஸ் 3 order group. Any 3 order group is cyclic group and it is isomorphic to Z3. இது ஒரு எபிலியன் குரூப்பு. இப்போ சி ஸ்டாரில் அந்த தேர்ட் ரூட் ஆஃப் யூனிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து இந்த பை ஆஃப் A3 நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி ஒரு ஹோமோமார்பிசம் உங்களால் கொடுக்க முடியும். அது என்ன ஹோமோமார்பிசம்ன்றது நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க. ஸோ அப்போ ஒரு நான் ட்ரிவியல் ஹோமோமார்பிசம் கொடுக்க முடியுது. எப்படி? அந்த A3யோட இதோட கர்னல் வந்து சிங்கிள்டன் ஈயா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா A3லேருந்து சி ஸ்டாருக்கு இது சிங்கிள்டன் ஜி வந்து கர்னலாக இருக்க மாதிரி ஒரு ஹோமோமார்பிசம் கொடுக்க முடியுது. ஓகே, ஒரு நான் ட்ரிவியல் ஹோமோமார்பிசம் கொடுக்க முடியுது. அடுத்தது A4 பார்த்துக்கோங்களேன். A4ஓட நார்மல் சப் குரூப்ஸ் பார்த்தோம்னா சிங்கிள்டன் ஜி ஒரு நார்மல் சப் குரூப், K4 ஒரு நார்மல் சப் குரூப், அப்புறம் A4 வரும் சிங்கிள்டன் இ வைக்கும்போது. அண்ட் A4ஓட ஆர்டர் நீங்கள் பாருங்கள். A4 ஆர்டர் வந்து 4 ஃபேக்டோரியல் பை 3. இதோட ஆர்டர் வந்து 12 வருது. ஓகே, ஸோ அப்போ அண்ட் இது வந்து ஒரு நான் எபிலியன் குரூப்பு. இதை கர்னலாக வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்? A3 ஓவர் சிங்கிள்டன் ஜி
is isomorphic to, sorry, A4 over singleton G is isomorphic to A4 and it is isomorphic to pi of A4 is a subgroup of C star. இது வந்து ஒரு நான் எப்ளியன் குரூப்பு, இது எப்ளியன் குரூப்பு, இப்படி ஒரு ஐசோமார்பிசம் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ஹோமோமார்பிசம் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ அப்போ இந்த கேஸில் நடக்கல. A4 எடுத்துக்கிட்டோம்னா அங்கே கிடைக்கிறது ட்ரிவியலாக இருக்கும். K4 எடுத்துக்கிட்டோம்னா A4 over K4 is isomorphic to Z3. இதோட ஆர்டர் வந்து 4 into 3. இதோட ஆர்டர் வந்து 4. ஸோ இதோட ஆர்டர் வந்து 3. எனி குரூப் ஆஃப் ஆர்டர் 3 இஸ் சைக்ளிக் அண்ட் இட் இஸ் ஐசோமார்பிக் டு Z3. ஸோ இங்கே கொடுத்தோம்ல அதே மாதிரியான ஒரு குரூப் வந்து இங்கே கிடைக்கும். கர்னல் ஆஃப் ஃபோர் வந்து சரி கிளைன் 4 குரூப்பை வந்து கர்னலாக இருக்க மாதிரி ஒரு ஹோமோமார்பிசம் இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம இதை தான் பார்த்துருக்கோம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.